கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 20:15. மேத்யூ 20:15. என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றான். இப்போ இந்த பேரபிள், இந்த ஓமானத்தினுடைய கிளைமேக்ஸ் மாதிரி என்ன சொல்கிறாரு? ஏன்னா கர்த்தர் அவருடைய தயாள குணம், அவருடைய தேர்வு. இப்போ என்ன கேட்குறாரு? என்னுடையதை ஏன் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? இப்போ என்ன கேட்குறாரு? தேவனுக்கு அவர் யார் மேலே இரக்கமாக இருக்கிறார், யாருக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அது அவருடையது, அவர் கொடுக்குறாரு. இது அவருடைய சுதந்திரம். ஏன்னா கர்த்தர் யார் மேலே இரக்கம் காட்ட சித்தமாக இருக்கிறாரோ, யார் மேலே இது காட்ட சித்தமாக இருக்கிறாரோ அது அவருடைய தெரிவு. அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அது அவருக்குரியது. அதனால் என்ன சொல்கிறாரு? நான் தயாளனாய் இருக்கிறபடினால நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா? அப்போ இந்த வன்கண்ணனுங்கிறது என்ன? பொறாமை, போட்டி, இப்படிப்பட்ட காரியங்கள் வர்றதுனால அவர் என்ன கேட்குறாரு? நான் தயாளனாக இருக்கிறதுனால நீ கோவப்படலாமா? நீ என்ன பொறாமை கொள்ளலாமா? அப்போ நீ என்ன பண்ணுற? அடுத்தவங்களுக்கு கிருபை கொடுக்கறத நீ தடுக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியதாக. அப்போ இங்கே அதனால தான் யாத்திராகம் 33வது அதிகாரம் 19வது வசனத்தில் கேட்கும்போது அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நான் யார் மேலே இரக்கம் காட்ட சித்தமாக இருக்குன்னா அது இரக்கம் காட்ட அதுக்கு எனக்கு சுதந்திரம் இருக்குது. இதைத்தான் ரோமர் 9வது அதிகாரம் 15வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து சொல்லும்போது, நான் யார் மேலே இறக்க சித்தமாக இருக்கிறேனோ அவங்க மேலே நான் இறக்க காட்ட சித்தமாக இருப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இங்கே என்ன? இவர்கள் வன்கண்ணனாக இருக்கக்கூடியது. ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. என்னைக்கு ஒரு பொறாமை வருதோ, பொறாமை வந்ததுன்னா அது என்ன பண்ணும்? நம்மளை அழிச்சிரும். இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிலாத்துட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது பிலாத்து என்ன செய்கிறாரு? இந்த பிரதான ஆசாரியர் மற்றும் மத தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தது காரணம் அவர் மேல் இருந்த பொறாமை என்பதை மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 6வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லும்போது என்ன சொன்னார்? உன்னுடைய கண் நல்லா இருந்தால் உன் சரீரம் நல்லா இருக்கும். உன் கண்ணு சரியில்லை, வன்கண்ணாக இருந்ததுன்னா உன் சரீரம் பூரா இருட்டாக இருக்கும் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ இங்கே சொல்லும்போது இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, கர்த்தருடைய தயாள குணத்தை யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவர் ஏக சக்கராதிபதி ராஜா, அவர் நல்ல தேவன். அதனால அவர் யாருக்கு பலனை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ, யாருக்கு கிருபையை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அது ஒரு நாளும் நம்மளால் கேள்வி கேட்க முடியாது. அப்போ என்ன? இங்கே யாராவது எனக்கு தகுதி இருக்குது, நான் பரலோக ராஜ்யத்தில் இதெல்லாம் செய்திருக்கிறேன், அதனால எனக்கு தகுதி இருக்குன்னு வரக்கூடிய ஒருத்தருமே வர முடியாது என்பதை மிக தெளிவாக இங்கே காட்டி கொடுக்கிறார். சரி, நம்ம இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? பார்த்தீங்களா? பொறாமை வந்தபோது எப்படி கர்த்தருடைய தயாள குணத்தை மறைக்கக்கூடியதாய் நம்முடைய கண்கள் மாறிவிடுகிறது. நிறைய நேரத்தில் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு சிலர் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க, வேலைக்கு போவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் என்ன தெரியுமாகும்? அவங்க வேலையில் அவங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்கன்னா போதும், அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட இருந்த சந்தோஷம் போயிடும், நிம்மதி போயிடும். அவங்களால தாங்கி கொள்ளவே முடியாது. ஒரு மூச்சுக்கு முன்னொரு தடவை உஸ்ஸு புஸ்ஸு உஸ்ஸு புஸ்ஸுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை நீ இதை கேட்டுக்கிட்டு இருக்க நீங்கள் யாராவது அப்படி இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு தொழில் தொடங்கி உங்கள் தொழிலை காட்டில் உங்களுக்கு பின்னாடி தொடங்கணும் ரொம்ப நல்லா வந்துருச்சு. இல்லை ஒருவேளை நீங்கள் ஊழியம் நடத்தி உங்கள் சபையில் உள்ளவர் வெளியே போய் இன்னொரு ஊழியம் தொடங்கி அது உங்கள் சபையோட நல்லா வந்துருச்சு. இதனால் நீங்கள் பொறாமையில் இருக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். ஏன்னா உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு, அதை கொடுத்துட்டாரு. ஆனால் என்னென்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த முதல்ல வந்தவர்கள் அவங்களுக்கு கொடுத்த கூலி பணத்தில் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு அது கரெக்டு தான். ஆனால் என்ன, அவங்க ஏன் அப்செட் ஆனாங்க? ஏன்னா கடைசியாக வந்தவங்களுக்கும் இவ்வளோ கொடுத்துட்டாங்களேன்னு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு இன்னைக்கு எதன் மேலே பொறாமையில் உட்காந்துருக்கிறீங்க? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பொறாமை உங்களை குருடாக்கி விடும், கர்த்தருக்கு எதிராக முறுமுறுக்க வைத்து விடும், கர்த்தரை கேள்வி கேட்க வைத்து விடும், கர்த்தரை
அவமதிக்க கற்றுக் கொடுத்து விடும். கர்த்தருக்கு எதிரான காரியங்களை செய்ய தூண்டிவிடும். அதனால தான் நம்முடைய இருதயத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அதனால் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஒரு நிமிஷம் உங்கள் இருதயத்தை சோதித்து பார்ப்பீங்களா? இன்னைக்கு தயவு செய்து யோசிச்சு பாருங்க. யார் மேலே நீங்கள் இன்னைக்கு பொறாமையில் இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறத கண்டிப்பாக கொடுப்பாரு. பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலொழிய வேற ஒன்றும் கொடுக்கப்பட மாட்டாது. ரொம்ப தெளிவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரா? அப்போ எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்ம பொறாமை இல்லாமல் நம்ம இருதயத்தை பாதுகாத்து கொள்வோமா? வல்ல பிதாவே, இதோ பொறாமை கர்த்தருடைய குணாதிசயங்களை, கர்த்தருடைய நன்மையான காரியங்களை குருடாக்கிவிடும் என்பதை பார்த்துட்டோம். அதனால் ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் எங்களுடைய கண்களை சுத்தப்படுத்தி நாங்கள் ஒரு பரிசுத்தம் உள்ள சந்ததியாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.